Praise the Lord. Hallelujah. God is good. You're most welcome to the Covenant of the Day. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வருகிறேன். அவர் நம் ஆண்டவர் உடன்படிக்கையின் தேவன். Amen. Hallelujah. Today is 4th May 2026. It's a Monday. நாட்கள் கடந்து போகிறது. நிச்சயம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். இந்த புதிய வாரம், புதிய மாதம் கர்த்தருக்கு மகிமையாக இருக்கட்டுமே. சரி, தொடர்ந்து கொலோசியர் பார்ப்போம். In English, Colossians chapter 2:7, in Tamil 2:6, 2ஆம் அதிகாரம் 6வது வசனம் தமிழ்ல. சரிங்களா? தமிழுக்கு இங்கிலீஷ்க்கும் ஒரு வசனம் மாற்றமாக இருக்கும். Rooted and built up in him and established in the faith as you have been taught, abounding in it with thanksgiving. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்வு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. அல்லேலூயா. ஆனால் அந்த 6-7 என்ன சொல்லுகிறது? தமிழ்ல இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் அதே தான், நீங்க ஆங்கிலத்திலும் அதே தான். இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவர் மேல் வேர் கொண்டவர்கள். ஏன்னா கள்ள போதனைகள் வந்து விட்டது. lot of false teaching is going around Galatians. So பவுல் அவங்களை எச்சரிக்கிறாரு, ஐயா உங்களை சுத்தி நிறைய கள்ள போதனைகள்லாம் வருது. அதனால where you are rooted, நீ எங்கே வேர் கொண்டா? இயேசுவை குறித்தான வேர் கொண்டபடியே, கிறிஸ்து இயேசுக்குள்ளே வேர் கொண்டபடியே. அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை விட்டு விடாதே. இயேசுவை எப்படி நம்பி ஏற்றுக்கிட்டியோ அதை விட்டு விடாத. போதனைகள் வரும், அவன் சொல்லுவான், இவன் சொல்லுவான், அவர் பேசுவார், இவர் பேசுவாரு, அற்புதங்கள் நடக்கும். ஆனா நீ ஏமாந்து விடாதே, சோர்ந்து போய் விடாதே. அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. அவருக்குள் கட்டப்பட்டவர்களாக. build, dear brother and sister, உன்னுடைய விசுவாசம் வேர் கொண்டதாக இருக்க வேண்டும். உன்னுடைய விசுவாசம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே கட்டப்பட்டதாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நீங்களும் நானும் யோசிக்க வேண்டும். Am I rooted in Christ? கிறிஸ்துவுக்குள் நான் வேர் கொண்டவனாக, அந்த விசுவாசத்திலே வேர் கொண்டவனாக, in the faith I am rooted in Christ. விசுவாசத்துக்குள்ளே வேர் கொண்டவனாக இருக்கிறேனா கிறிஸ்துவுக்குள்? அதே போல் அவருடைய நாமத்திலே கட்டப்பட்ட ஒரு மனிதனாக, என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து வாழ்கிறவன் கற்பாறையின் மேல் கட்டின வீட்டை போன்றவன், அவன் அசைக்கப்படுவதில்லை. அப்ப இங்க பவுல் என்ன சொல்றாரு? அவருள்ள வேர் கொண்டிருப்பாயானால் நல்ல கனிகளை கொடுப்ப. விசுவாசத்துல வேர் கொண்டிருப்பாயானால், if you are rooted in faith, you will be bear good fruits. And the second one, you must build in Christ. கிறிஸ்துவுக்குள்ளே கட்டப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுது எல்லா சூழ்நிலையிலும் நிலைத்திருப்பாய். சகோதரனே, சகோதரியே, அதற்கு நாம் வேதத்தை வாசித்து தியானித்து ஜெபிக்கிற ஜனமாக இருக்க வேண்டும். கட்டாயம் நிச்சயமாக ஆண்டவர் அவர் வெளிப்படுத்துவார். அவர் உடன்படிக்கையின் தேவன். புதிய உடன்படிக்கை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த உடன்படிக்கையிலே, அவருடைய வார்த்தையிலே நாம் வேறுண்டவர்களாக, கட்டப்பட்டவர்களாக வாழ்வோமானால் நிச்சயமாக அவர் நம் வாழ்க்கையிலே போதுமானவராய் இருப்பார். யோசிச்சு பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. உம்மிலே நாங்கள் வேறு கொண்டவர்களாக, உன் நாமத்தினாலே கட்டப்பட்டவர்களாக இருக்க எங்களை அழைத்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு வேளை சோர்ந்து போயிருப்பார்களானால், பலகீனமாக இருப்பார்களானால், பின்வாங்கி போயிருப்பார்களானால், தடுமாறி இருப்பார்களானால், ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய வார்த்தை அனுப்பி அவர்களை சுகப்படுத்துங்க. உம்முடைய வல்லமையினால் நிரப்பி அபிஷேகித்து ஆண்டவரே உன் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இன்றைக்கு அவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேர் கொண்டவர்களாய், கட்டப்பட்டவர்களாய் வாழ கிருபை செய்யுங்க. துதிகான மகிமை கொண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆனாவது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். என் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே, சகோதரியே, எப்படி உன் கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கிறது? கர்த்தருக்குள் கட்டப்பட்டதா? கிறிஸ்துவுக்குள் வேறுன்றதா? யோசிச்சு பாருங்க. ஒப்பு கொடுங்க. டேக் கேர். காட் பிளஸ்.